இந்த உலகத்தில் மிக அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் ராவணன். ஆனால் அவர் உண்மையில் ஒரு வில்லனா? இல்லையென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா? இந்த 2 நிமிடத்தில் நீங்கள் ராவணந்த புதிய பார்வையில் பார்க்க போறீங்க. இலங்கை இரும்பு கரத்துடன் அல்ல, அறிவும் தந்திரமும் கலந்த ஆட்சியால் ஜோலிப்பட்ட 10 துறைகளில் 10 அடி ஞானம் கிடைத்த ஒரு குறியீடு. ராவணன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ரிஷி விஸ்ரவனின் மைந்தன், காளிகையின் அருள் பெற்றவர். ஆனால் அவரின் உண்மையான சக்தி அசைத்த முடியாத சிவபக்தி. தன் உடலை தானே அறுத்து உலகம் இன்று கூட பாரும் சிவதாண்டவ ஸ்தோத்திரம் படைத்தவர். ஆனால் கேள்வி எது தெரியுமா? இத்தனை அறிவும் பக்தியும் சக்தியும் கொண்ட மனிதன் வில்லனாக எப்படி மாறினா? அதற்கான பதில் அரசியல். அக்கம்பக்க அரசுகளுக்கு ராவணனின் வளர்ச்சியும் தந்திரமும் ஒரு அச்சமாக இருந்தது. அதற்குப் பிறகுதான் அசுரன், கடத்துபவன், கொடுங்கோலன் என்ற கதைகள் வேகமாக பரவின. சீதையை ராவணன் கடத்தியது கோதுமையான ஆசையாலோ கொடூரத்தாலோ அல்ல. அவர் கடைபிடித்த அரசியல் சட்டங்கள் இவரை அந்த முடிவுக்கு தள்ளியது. அதிலும் முக்கியம், சீதையை ஒருபோதும் தொடாமல் ராணி போல பாதுகாப்பளித்தான் என்று பல பதிவுகள் கத்துக் கொடுக்கின்றன. இன்னும் ஒரு அதிர்ச்சி, ராவணன் இறந்த பின்பும் பல இலங்கை கிராமங்களில் அவர் இரட்சகர் போல வழிபடப்பட்டார். இன்றுக்கும் சில மறைக்கப்பட்ட ஆலயங்களில் அவரது பெயர் இரகசியமாகச் சொல்லப்பட்டன.